துபாக்கியா. இந்த கிரைண்டர் வந்து என்ன ஃபால்ட்டுனா ட்ரம்மு வந்து சுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல் டைட்டாக இருக்குது, ரொட்டேட் ஆகலை. இது என்ன உள்ளே வந்து பேரிங்லாம் ஸ்டெக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணி இது எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரிமூவ் வந்து ட்ரம்மை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து இந்த புஷ்ஷை கழட்டி எடுக்கணும். எடுத்தால் தான் வந்து நம்ம இந்த கவரை கட்ட முடியும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா அந்த கவர் வந்துடும். பாருங்கள், இந்த கிரைண்டர் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக சின்னதாக இருக்குது பாருங்கள். 10 வருஷம் முன்னாடிலாம் வந்து கிரைண்டரில் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும், பெரிய கல்லெல்லாம் போட்டு இது அரைக்கிற மாரி பெரிய சைஸ் வந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக சின்னதாக வந்திருக்கு. இது மிக்சியோட அடுத்த சைஸுமே தெரியுது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காங்க. அவரை கட்டிட்டோம். பாருங்கள், இந்த ப்ளேவீலுக்கு ஒரு பெரிய கியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன கியரு, பெல்ட்டு, மோட்ரு இங்கே உள்ளே இருக்குது. இதில் உள்ள பேரிங் தான் வந்து அப்படியே ஸ்டெக் ஆகி நிற்கிது, ஒரு பக்கம் ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மோட்ரு அட்ஜஸ்ட் பண்ணி பெல்ட்டை கழட்டிட்டு இந்த மெக்கானிசத்தை அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேரிங் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த மெக்கானிசம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அந்த பாடி இந்த கவர்லேருந்து இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மோட்டர் தனியாக அப்படி வந்துடும் வெளியில். பாருங்கள், இந்த இடத்துல இந்த பேரிங் இருக்குது பார்த்திங்களா, ப்ளேவீல் பேரிங். இது தான் ஃபுல்லாக ஸ்டக் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணலாம் வாங்க. இது இந்த பேரிங் தான் ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தது, கார்பனாக இருந்தது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பேரிங் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ரொட்டேட் ஆகுது பாருங்கள். நல்லா பாருங்கள், ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த பேரிங் பிடிச்சி போனதால தான் இது சுற்றலை. இது ரொட்டேட் ஆகலைன்னா இதுவும் இந்த கியரும் சுற்றலை. இப்போ பாருங்கள், இது நல்லா சுற்றுது. இப்போ நல்லா ஃப்ரீ பண்ணிட்டோம் பேரிங்கை. இப்போ நல்லா கண்டிஷனாக இருக்குது. இந்த பெல்ட்டு பார்த்திங்களா, இந்த பெல்ட்டு லூஸாக இருந்தது, அதையும் வந்து இந்த ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ இருக்கும் மோட்டருக்கு, அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பெல்ட்டையும் டைட் பண்ணிடலாம். இப்போ பெல்ட்டு டைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சர் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்சர் வந்து 7 MFT கண்டென்சரு. இதையும் கழட்டி நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குது, வீக்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். செக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே பார்த்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அசம்பிள் பண்ணிட்டோம். இந்த கவர்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு பக்காவாக ஈவனாக எல்லாம் டைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் ரொட்டேட் ஆகுது. இப்போ நம்ம டைரெக்டாக சப்ளை கொடுத்து நல்லா ஓடுதான்றதை பார்க்க போகிறோம். சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது, அது பண்ணி ஆன் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள், சூப்பராக சுற்றுது. இப்படி வந்து சின்னதாக ரொட்டேட் கூட ஆகலை, ஒரு தூரத்தில். எல்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளியராக சுற்றுது. சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள், ஆஃப் பண்ணிடுறேன். திரும்ப நம்ம ட்ரம்மை மாட்டிட்டு கடைசியாக ஃபைனலாக வச்சோம் செக். பாருங்கள், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரம்மும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே அந்த கல்லும் போட்டும் அது கரெக்டாக செட் பண்ணிடுறோம். பார்த்துங்க, இந்த கல்லும் போட்டாச்சு. ரொட்டேட் ஆகுதா நம்ம மேனுவலே நம்ம ஹேண்ட்லேயே முதல்ல செக் பண்ணிக்கணும். அது வந்து மாரி ப்ராப்பராக அந்த ஏர் கேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, கல் ரொம்ப வருஷப்படாது, கரெக்டாக ரொட்டேட் ஆகணும் ட்ரம்மு, அந்தமாரி போட்டுடணும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி எப்படி ஓட போகுதுன்னு பார்க்க போகிறோம். அருமையாக ஓடுது. கையை வச்சு செக் பண்ணிடலாம். ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா, ஷார்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாடி ஆகுதான்னு ஒன்றும் ஆகலை. லைட்டாக லோடு கொடுத்து செக் பண்ணணும். லைட்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா
இது வந்து நல்லா வந்து இப்போ ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலில் வந்து கௌதம் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.